சென்னையில எல்லாம் போட்டு அங்கங்கே இண்டஸ்ட்ரி முழுசாக்கிற வேண்டியது. அதனால் அதை யூனியன் பிரதேசமாக்கிற போகிறது. பல எண்ணம், பல முதலாளி, பல கம்பெனி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது அப்படி இப்படிலாம் இருக்குது. எனவே இது யூனியன் பிரதேசமாக போகணும் என்று எடுத்துக்குவான் சென்னையை. தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கிற திட்டம் போட்டுருக்காங்க. அம்பானி, அதானி, அது மட்டுமல்ல ஹிந்துஜா, அசோக் லேலண்ட் முதலாளி ஹிந்துஜா, அதுபோல் அகர்வால், ஸ்டெர்லைட் முதலாளி அகர்வால் போன்ற ஆட்கள் புதுசாக வந்திருக்காங்க வடநாட்டில். 90களில் எவன் உலக மையத்தை பேசினாலும் இனிமே உலக மையம் தான், உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவனுங்க இன்னைக்கு உள்ளூர் மையத்தை பேசி வந்திருக்கான். நீ முழிச்சுக்க தமிழன் தமிழிச்சு, நீ உலக மையம் புலலங்கா மையம் பேசிட்டு இருக்காத. உன் உள்ளூர் மையம், உனக்கு தாயகம் இருக்கிறது ஒன்று தமிழ்நாடு. வேளாண் நிலங்களை அழித்து சிப்காட், அப்ப தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நிலைக்க கூடாது என்ற நோக்கம் இருக்கிறது. அப்படியே அழுது புலம்புறாங்க சிறிய நடுத்தொழில் நடத்துறவங்களாம். அந்த மின்சார கட்டணத்தால தமிழை ஏன்டா அந்த தொழில் நடத்துற, இதையும் நடத்துற, பெருந்தொழில தான் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டோம், சிறிய நடுத்தர தொழிலை ஏன் நீ செய்யற, தமிழை ஓடுறா என்பதற்காக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அந்த மின்சார கட்டணம். தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் என்பதிலிருந்து அழிச்சு செதைச்சு சின்னாபின்னப்படுத்துகிற வேலையைத்தான் ஸ்டாலின் செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி அதான் செய்கிறார். திராவிடத்துக்கு இருக்கிறது பண கொள்ளை லாபத்தை மட்டும் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்ற கம்பெனிக்கு இருக்கிறது. டெல்லி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும். ஆரியம் அகமகளும் தமிழன் முதலாக தாயகத்தை இழந்து கொண்டிருக்கிறான். வாழ்க திராவிடம் என்று அவர் சொல்லிட்டு இருப்பான். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது வெளிநாடுகளில் முதலீடுகளை தமிழ்நாட்டுக்கு ஈர்ப்பதற்காக ஜெர்மனி, பிரிட்டன் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பாக அவர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜப்பான், சிங்கப்பூர், ஸ்பெயின், வட அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து அவ்வப்பொழுது முதலீடுகளை ஈர்த்து வந்ததாக சொல்லி கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது ஒரு 2026 தேர்தல் பரப்புரைக்கான பயணமாகவும் உத்தியாகவும் ஸ்டாலின் அவர்களால் கடைபிடிக்கப்படுகிறது. இப்ப நமக்கு என்ன கேள்வி என்றால், இந்த முதலாளிகள், ஒரு தொழிற்சாலை தொடங்குற முதலாளிகளை திரும்ப திரும்ப சென்னையில மாநாடு நடத்தி அழைக்கிறது அல்லது அந்த நாடுகளுக்கே போய் அழைக்கிறது. அப்படி அழைக்கும் பொழுது சென்னையில் நடந்தால் வடநாட்டு முதலாளிகளை முன்னுரிமை கொடுத்து தொழில் தொடங்க அழைப்பது, இப்படியாக செய்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த வேலையை ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி செய்திருக்கிறார். இப்ப நமக்கு என்ன கேள்வி என்றால், தமிழ்நாட்டில் முதலாளிகளாக, தொழில் முனைவோராக, தொழில் முதலாளிகளாக வளர்ந்தவர்கள் எத்தனை பேர் புதுசாக, வணிகத்துல பெரிய வணிகர்களாக வளர்ந்தவர்கள் எத்தனை பேர்? இப்போ தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் தொகை இருக்கிறது. இந்த மக்களில் எவ்வளவு பேர் வளர்ந்துருக்காங்க? இப்போ எடுத்துக்காட்டா, இப்போ இந்திய விடுதலைக்கு முன்பு டாடா, பிர்லா, டால்மியா என்று சொன்னாங்க. பெரிய இந்திய முதலாளி, பெரிய ஆட்கள் அப்படின்னா டாடா, பிர்லா, டால்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா விடுதலை பெற்றும் அதுதான், அவங்க தான் வளர்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு அதான் சொன்னாங்க. ஆனா 70களில் இந்திரா காந்தி அம்மையார் தலைமை அமைச்சராக இருக்கும் பொழுது குஜராத்தி அம்பானி குடும்பத்தை தூக்கி விட்டு இந்த டாடா, பிர்லாவெல்லாம் கீழே தள்ளுற அளவுக்கு, கீழேனாக்க தனக்கு பின்னால் தள்ளுற அளவுக்கு அந்த அம்பானி குடும்பத்தை வளர்த்து விட்டார் அந்த அம்மா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்க மோடி வந்த நிலையில இவங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளுற அளவுக்கு புதுசா ஒரு ஆளை வளர்த்து விட்டாரு, அதானின்னு. அப்ப அம்பானியும் குஜராத்தி தான், அதானியும் குஜராத்தி தான்.
இந்த வெள்ளையனை வெளியேறு என்ற போராட்டம், எல்லா முதலாளியும் வெள்ளைக்காரனா இருக்கிறான், நம்மவர்கள் முதலாளியாகவும் இல்லை வணிகர்களாகவும் இல்லை, சூறையாடப்படுறோம் சுரண்டப்படுறோம் அப்படின்னு சொல்லித்தான் விடுதலை கேட்டார்கள். வெள்ளையனை வெளியேற்றுவது என்றால் ஆட்சியாளர்கள் மட்டுமல்ல, வெள்ளை முதலாளிகளையும் வெளியேற்றுவது, அதுக்குதான் இந்த போராட்டம். ஆனால் இப்பொழுது வெள்ளை முதலாளிகளை, அது மட்டுமல்ல மஞ்சள் முதலாளியாதான் வா என்று வெளிநாட்டு முதலாளிகளை அழைப்பதற்கு ஓடி கொண்டிருக்கிறார்கள். இது தலைகீழ் மாற்றம். ஏன்? என்ன காரணம்? இந்த வெள்ளை அயல் முதலாளிகளை வெளியேற்றுவது தானே இவ்வளவு போராட்டம், இந்திய சுதந்திர போராட்டம். அவர்கள் தொழில் நடத்தும் போது, தொழில் ஏகபோக நடத்தும் போது நம்ம முன்னேற முடியாது என்று அன்றைக்கு சொல்லி காங்கிரசும் மற்றவர்களும் போராட்டம் நடந்தது. இப்பொழுது அவர்களை வாங்கன்னு அதே பிரிட்டனுக்கு, அதே அவங்களுடைய நாடான அமெரிக்காவுக்கு அப்படி போகிறது, மற்ற மாதிரி ஜெர்மனுக்கு போகிறது, ஸ்பெயினுக்கு போகிறது, அழைக்கிறது அப்படி என்றது. இப்போ பிரிட்டனுக்கே நேராக போய் பிரிட்டனுக்கு, இப்போ அடுத்தாப்புல ஒரு ஸ்டாலின் பிரிட்டனுக்கு போகிறாரு, இது அழைக்கிறது. இந்த நிலையில் இருந்தால் இப்போ எதுக்கு அப்புறம் அந்த வெள்ளையன்லாம் ஏன் வெளியேற்றினாங்க? அவன் ஏற்கனவே ஆண்டுட்டு போகிறான், இருந்துட்டு போகிறான், எதுக்கு வெளியேற்றினார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அடுத்தது நமக்கு என்ன கேள்வின்னா, தொழில் வேணும், முதலாளி வேணும், எல்லாம் வேணும், சரி ரைட்டு. தமிழர்கள் அப்படி ஒரு முதலாளியாக புதுசா வளர்ந்தவங்க யாரு? இப்ப நீங்க பழைய காலத்துல வெள்ளைக்காரன் ஆட்சியிலே டாடா பிர்லா டால்மியாங்கிற ஒரு நிலவரம் இருந்தது, முதலாளியா வளர்ந்த முதலாளி. அதன் பிறகு இப்ப நான் சொன்ன அம்பானி, அதானி, அது மட்டுமல்ல ஹிந்துஜா, அசோக் லேலண்ட் முதலாளி ஹிந்துஜா, அதுபோல அகர்வால், ஸ்டெர்லைட் முதலாளி அகர்வால் போன்ற ஆட்கள் புதுசு புதுசா வந்துருக்காங்க வடநாட்டுல முதலாளிகள். இவனுக்கு அடுத்த நிலையில இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அப்படி புதுசா யாராவது இவங்களுக்கு சமமாக வேண்டாம், இவங்களுக்கு கீழே அடுத்த நிலையப்பா, இவங்கெல்லாம் ஒரு ஏழு இடத்துல இருக்காங்க, முதல் 7 இடத்துல. நம்மால் 8வது இடத்துல இருக்காரு தமிழ்நாட்டு முதலாளி. யார் ஒருத்தர்? ஏன் இல்லை? இப்போ வெளியில போறீங்கல்ல கூப்பிடுறதுக்கு, 8 கோடி பேர் மக்கள் தொகை நம்ம இருக்கிறோம். இப்ப தமிழ் முதலாளிகளை ஏன் வளர்க்கல? வெளி முதலாளிகளை சலுகை பண்ணி கொண்டு வர்றீங்க, தமிழ் இனத்துல பிறந்தவங்களை ஏன் வளர்க்கல? முதலாளி மட்டுமல்ல, தொழிலாளியும் வெளியாறுதான். ஹிந்திக்காரர்கள், வடநாட்டுக்காரர்கள், பல மாநிலங்களைச் சேர்ந்த வடவர்கள், இவர்கள் தான் தொழிலாளி. அப்ப முதலாளியும் வடவர்களோ அல்லது வெளிமாநிலத்தாரோ அல்லது வெளிநாட்டாரோ இருப்பார்கள், தொழிலாளிகளும் வடவராக வெளிமாநிலத்தாராக இருப்பார்கள். தமிழ்நாடு தமிழர் தாயகம் என்பதுக்கு என்ன பொருள் இருக்கு? எத்தனை நாளைக்கு இது நீடிக்கும்? தமிழ்நாடு தமிழர் தாயகமாக நீடிக்கும்? சொல்லுங்க, எத்தனை நாளைக்கு நீடிக்குது? தமிழ்நாட்டை தமிழர் தாயகம் என்பதிலிருந்து அழிச்சு செதைச்சு சின்னாபின்னப்படுத்துகிற வேலையைத்தான் ஸ்டாலின் செய்கிறார், எடப்பாடி பழனிசாமி அதான் செய்கிறார். இது என்ன? இதுக்காக தான் போராடினாங்களா இந்திய விடுதலை போராட்டம்? இதற்காகத்தான் தூக்கு கயிறு முத்தமிட்டானா பகத்சிங்கு? இதற்காகத்தான் வேலு நாச்சியார் களத்திலே என்று போராடினாரா? மருது சகோதரர்கள் இதற்காகத்தான் தூக்கிலிடப்பட்டார்களா? இதற்காகத்தான் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அந்தமான் சிறையிலே போய் துன்பத்தை அனுபவித்தார்களா? அப்ப இந்தியா விடுதலை அடைஞ்சிருச்சு, வடநாட்டு முதலாளி வளர்ந்துகிட்டு இருக்கான். என்ன வளர்ந்துட்டு இருக்கான்? தமிழ்நாட்டுல தொழில் தொடங்குறான். புதுசா வந்த அம்பானியோ அதானியோ தமிழ்நாட்டு வானூர்தி நிலையங்களை, துறைமுகங்களை வாங்குகிறார்கள், கட்டுப்படுத்துகிறார்கள், ஏலம் எடுக்கிறார்கள். நம்பால் ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம். ஏன் தேசிய நெடுஞ்சாலை என்று சொல்லக்கூடிய இந்திய அரசு, தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணத்தில் இந்திய அரசு நிதி கொடுத்து போடப்பட்டிருக்கின்ற அந்த நெடுஞ்சாலை இருக்கிறதே, அந்த நெடுஞ்சாலையில வசூல் பண்றான், சுங்க கட்டணம் என்று வசூல் பண்றான். ஊர்திகளுக்கு, கார்களுக்கு, பேருந்துகளுக்கு, சரக்குந்துகளுக்கு வசூல் பண்றான். அந்த சுங்கச்சாவடிகள் இருக்கிறது அல்லவா, அந்த
தமிழ் முதலாளி தமிழ் வணிகன் அதை நடத்துறான்னா துறைமுகம் வடநாட்டுக்காரன் வைக்கலாம், குஜராத்தி வைக்கலாம், வானூர்தி நிலையங்களும் அவன் வைக்கலாம். ஏன்னா சாலையில சுங்க கட்டணம் வசூல் பண்றவங்க கூட தமிழன் கிடையாதா, தமிழச்சி கிடையாதா? அது குஜராத்திக்காரனோ ஆந்திராக்காரனோ வெளிமாநிலத்துக்காரனோ தான், இந்திக்காரனோ தான் இருப்பானா? தமிழர்களே, இதை நினைச்சு பார்த்தீங்களா? நெஞ்சு பொறுக்கதில்லை என்று சொன்னார் பாரதி. இந்த நம்ம தமிழர்களுடைய நிலை இருக்கிறது, இதையெல்லாம் சகித்து கொண்டு அடிச்சுக்கிட்டு இடிச்சுக்கிட்டு நமக்குள்ள கிடக்கிறான் பாருங்க. நெஞ்சு பொறுக்கதில்லை, இந்த நிலை கெட்ட மனிதரை நினைத்து விட்டால் நெஞ்சு பொறுக்கதில்லை என்று பாரதியார் பாடின பாட்டெல்லாம் நினைவுக்கு வருது. என்ன இப்ப என்ன பண்றீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு, என்ன சுயமரியாதை இருக்கு பேசிட்டு தர்றீங்க? ஒரு சுங்க கட்டணம் வசூல் பண்றதுக்கு கூட தமிழை யாரும் எடுக்க முடியாது. அப்படி திட்டமிட்டு செய்வான். அந்த தேசிய நெடுஞ்சாலை போட்டாக்க அது கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பூரா குஜராத்திக்காரனும் வடநாட்டுக்காரன் தான் கொடுப்பான். நம்ம ஒப்பந்தக்காரர் எடுத்து அந்த சாலையை போட முடியாது. இந்த திமுக அதிமுக அடிச்சுட்டு நான் தான் இப்போ பொண்ணு உலகத்தை கொண்டேன், நான் தான் மண் உலகத்தை கொண்டு வந்து அடிச்சு கிடக்கிறான் திமுக அதிமுக. இவரை ஏமாத்து உலையில போடுற கொள்ளை கூட்டம், கொள்ளை கூட்டம். அவனை அண்டி பிழைச்சி லாபம் சம்பாதிக்கிற அரசியல்வாதிகள் இருக்காங்க. அவங்களை அண்டி பிழைச்சி பாடி பரவசம் பண்ணி ஏதாச்சும் கோல் வாங்கிட்டு இருக்கிறது, காசு வாங்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரியான இன்டெலெக்சுவல் அறிவுத்துறையினர் நம்ம ஆட்கள் இருக்காங்க. இது என்ன நடக்குதுங்க? இப்ப நம்ம முதலாளியும் ஆக முடியாது, தொழிலாளியாவும் ஆக முடியாது தமிழ்நாட்டில். இந்தியா இந்த நிலையில் நம்ம வச்சிருக்கு. அதுதான் இந்தியாக்காரனுடைய விருப்பம். அதுதான். அதற்கு கையாள் வேலை, தரகு வேலை பார்க்குற கட்சிகள் தான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள். உனக்கு என்ன தொழில் கொள்கை இருக்கு? உனக்கு என்ன தமிழ் இனத்துக்கான கொள்கை லட்சியம் இருக்கு? இதை சகித்து கொண்டு இல்லை இல்லை இவர் இல்லை, அவர் எடப்பாடி காலத்துல அதே தொழிற்சாலை வந்து வெளிநாட்டில இருந்து, இல்லை இல்லை ஸ்டாலின் காலத்தான் வந்து பேசுறீங்க. 2 பேரும் அடமானம் வைக்கிறான் தமிழ்நாட்டை. அதுல போட்டி உங்களுக்கு. தமிழன் தமிழச்சி புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய தமிழ்நாட்டை அயலானுக்கு அடமானம் வச்சுட்டு போற கும்பல் இதெல்லாம். நீங்க விடுதலை போராட்டம் நடந்து அதுல வெற்றி பெற்று அது பண்ணி 75வது ஆண்டு அந்த ஆண்டு இந்த ஆண்டு எல்லாம் நடக்குது இல்ல? குடியரசு 1950 குடியரசா இருக்கு, 47 விடுதலை பெற்றிருக்கு, 80 வருஷம் அது இது அந்த கணக்கெல்லாம் இருக்கு. இதுல என்ன நம்ம முன்னேறி இருக்கிறோம்? வணிகத்துல நம்ம பன்னாட்டு வணிகம் செய்த இனம் தமிழ் இனம். 10,000 ஆண்டுக்கு முன்னாடி செஞ்சவன். பூம்புகார் பிரேமமா இருக்கட்டும், பொற்கையா இருக்கட்டும், சிந்து சமவெளியில இருந்து போனவனா இருக்கட்டும், எல்லாம் தமிழன். உலக நாடுகளுக்கெல்லாம் வணிகம் செய்தவன். வணிக ரீதியிலே உலக நாடுகளோடு நட்பு வைத்திருந்தவன். ரோமாபுரியோடு கிரேக்கத்தோடு நட்பு வைத்திருந்தவன் தமிழன் வணிக அடிப்படையில. அப்படி அரேபியாவிலிருந்து இங்கே குதிரை வியாபாரம் அவர்கள் செய்தார்கள் நட்பு அடிப்படையில. சண்டை போட்டுல பன்னாட்டு வணிகத்தை அந்த காலத்துல அப்படி செஞ்சவங்க. இன்னைக்கு எவன்கிட்ட இருக்கு நமக்கு? தமிழ்நாட்டு மக்கள்லன்னு எடுத்துக்கிட்டா கூட தமிழ் இனத்துல பிறந்தவன் எத்தனை பேர் முதலாளியா இருக்கான்? உணவகம் பூரா ரெட்டியார்கள். ரெட்டியார்கள் இருக்கக்கூடாது இல்லை, இருக்கலாம்ப்பா, தொழில் பண்ணலாம். தமிழன் ஒருத்தவங்க கூட ஹோட்டல் வைக்க முடியாத பேர் தான், பெரிய ஹோட்டல் வைக்க முடியாத. அவனுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா? தமிழன் தானா வாய்ப்பு உருவாக்க மாட்டானா? எங்க போயிட்டு இருக்கோம்? தமிழ்நாட்டுக்குள்ள உணவகங்கள் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள், பல தொழிற்சாலைகள் தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்கள். இப்போ நீங்க இப்போ ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடக்கிற வணிகத்துல தொழில்ல தமிழ் இனத்தில் பிறந்தவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள். மற்றவர்கள் வாழக்கூடாது, வாழலாம், நீங்களும் தொழில் செய்யலாம். ஆனா தமிழன் தமிழச்சி அந்த இடத்துக்கே வரக்கூடாத அளவுக்கு நீங்க ஒற்றுமையா இருக்கீங்களே. பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு குடியேறி தமிழ்நாட்டை தாயகமாக கொண்டு வாழ்கின்ற பிறமொழியாளர்கள். அப்படி இல்லையே, நீங்க உங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம் வைத்துக் கொண்டு தமிழன் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களே. அப்ப தமிழன் புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் தேவை இருக்கா இல்லையா? என்ன எங்க போயிட்டு இருக்கோம்? சும்மா இந்த கட்சி அந்த கட்சியும் சண்டை போட்டுக்கிட்டு இந்த வாக்குச்சாவடியில் எனக்கு ஓட்டு போடும் உனக்கு ஓட்டு போடும் அதே பிரச்சனைல போய் எல்லாம் அடமானம் வைக்கிறாங்க. தமிழர் தாயமாக தமிழ்நாடு மிஞ்சுமா என்பது தெரியாது. சிறிய நடுத்தர தொழில் முனைவோர் சங்கம் வச்சுக்கிட்டு கெஞ்சுறாங்க. அவர்களுக்கு என்ன நீ உதவி பண்ற?
அபராதம் போடுற. நீ தொழில் சிறு தொழில் பண்ற, குடி அபராதம். என்ன? மின்சார கட்டணம். மின்சார கட்டணங்கிறது அபராத தொகை. நிரந்தர கட்டணமாக ஒன்று வைத்துக்கொண்டு அவன் அரிக்கிறான எரிக்கலையே அந்த கட்டணத்தை கட்டணும் சொல்றது கொள்ளை. அப்படியே அழுது புலம்புறாங்க சிறிய நடுத்தொழில் நடத்துறவங்களாம் அந்த மின்சார கட்டணத்தால. தமிழை ஏன்டா அந்த தொழில் நடத்துற, இதையும் நடத்துற, பெருந்தொழில தான் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிட்டோம், சிறிய நடுத்தர தொழிலை ஏன் நீ செய்யற தமிழை ஓடுறா என்பதற்காக தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அந்த மின்சார கட்டணம். அடுத்தது சொத்து வரி. சொத்து வரி என்று போட்டு கண்ணா பின்னான்னு போடுறது இந்த சிறிய தொழில் நடத்துறவங்க முதலாளிகளுக்கு ஒன்றும் தாங்க முடியாத கொடுமையா இருக்கு. இதையெல்லாம் தான் நம்ம இதுக்கெல்லாம் தீர்வு என்னன்னு சிந்திக்கணும். இப்போ நான் இப்போ பேசிட்டு போனால் இதில் பயன் இல்லை. தொழில் முனைவோராக இருக்கிற நம்ம பிள்ளைகள், தம்பிகள், இளைஞர்கள், பெரியவங்க, ஆணும் பொண்ணும் சிந்திச்சு மாற்று திட்டம் கொடுங்க. என்னென்ன தொழில் இந்த மாதிரி நடத்தணும், நாங்கள் நடத்த தயார், கூட்டாக நடத்துகிறோம், ஊக்கப்படுத்தணும். சும்மா கற்பனையில் இருந்துக்கிட்டு நாளைக்கு சோசியலிசம் வருது, அது வர்ற போறேன்ப்பா. இப்போ முதலாளி இருக்கான், வணிகர்கள் இருக்காங்க, அது தமிழச்சியா இருக்கணும் தான் பிரச்சனை. ஞாபகம் வச்சுக்க. சோசியலிசம் நாளைக்கு வந்த போறேன், அது பேசிக்குவோம், நாங்கள் ஒன்றும் தடுக்கலை அதெல்லாம். இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தமிழச்சி முதலாளியா இருக்க முடியாது, தொழிலாளி வணிகராக இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? அது தொழிலாளியும் இருக்க முடியாது. எனவே இந்த வெளியாரை எதிர்த்து நடத்துகிற நம்முடைய போராட்டம் தொழிலாளி தரப்புலையும் தமிழன் தான் வேலை செய்யணும். அடுத்தது முதலாளியாகவும் தமிழன் தான் வரணும். 100% வேணுனாக்க வெளியேறில தான் கூப்பிடலாங்க, வடநாடோ வெளிநாடோ, அவ்வளோதான். பாக்கி எல்லாம் தமிழன்ட்ட வரணுங்க. அதுக்கான வேலை திட்டம் போடுங்க, பேசுங்க, கருத்துக்களை பரப்புரை செய்யுங்க. நாளைக்கு வீதி இறங்கி அப்புறம் போராடுவோம். இந்த கருத்தை பேசுங்க. நான் பேசுன தவறுனாக்க இதெல்லாம் தவறு, இதை திருத்துன்னு சொல்லுங்க. இல்லைன்னா இதை விட செப்பமா நான் சொல்றப்பான்னு நல்லா செப்பமா சொல்லுங்க. நான் சொல்ல ஒரு ஆர்வ கொள்கை, ஆர்வ நோக்கம், தமிழ்நாடு தாயகம் தமிழருக்கு பயன்படணும், தமிழச்சியின் தொழில் முனைவோராக வரணும், வணிகர்களாக வரணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் சொல்றேன். இதில் குறைகள் இருந்தால் கூட திருத்திக்கிட்டு செம்மைப்படுத்தி சொல்லுங்க. நீங்க பேசுங்க, கூட்டா பேசி கொள்கை பிரகடனம் செய்யுங்க, அதுக்காக பாடுபடுங்க. சும்மா உட்காந்துட்டு பேசிட்டு என்ன பிரயோஜனங்கண்ணே? இவ்வளவு காலம் இன்னைக்கு பண்ணிட்டு போய் வெளிநாட்டில் முதலாளி கூப்பிடுறாங்க. என்ன இப்போ நாளைக்கு தமிழ்நாடு அயலாருடைய பூமியாகுது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இப்பதான் எடுத்திருக்காங்க, இப்போ எடுக்கல. 2011 நிக்குது. அந்த 11லயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்திய அளவுல சராசரியா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் வாழ்றது ஒரு சதுர கிலோமீட்டர்ல 338 பேர். அனைத்து இந்திய சராசரி. தமிழ்நாடுல தெரியுங்களா 555. நினைச்சு பாருங்க. இப்ப இன்னும் கூட இருக்கும். இது 2011 கணக்கு. அதுபோல சென்னை நகரம் 2011 ஒரு சதுர கிலோமீட்டர்ல 25,000 பேருங்க. சென்னை மாநகராட்சியில மக்கள் குடியிருக்கவங்க இன்னைக்கு எவ்வளவு மடங்கு உயர்ந்துருக்கு தெரியாது. நிலப்பரப்பு மிக குறைச்சு நமக்கு இருக்கிறது, மக்கள் தொகை அதிகம். அதுக்குரிய நிலப்பரப்பு தாங்க ஆந்திராவில் இழந்தாச்சு, தெலுங்கானாவிட்ட இறந்தாச்சு, கன்னடத்துல இழந்துட்டோம், அங்க கேரளாக்காரன்ட்ட இழந்துட்டோம், இழந்துக்கிட்டே தான் இருக்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் இழக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம இப்ப புதிய மக்கள் தொகை நமக்கு மக்கள் தொகைக்கு ஏற்ற நிலப்பரப்பு நமக்கு கிடையாது. குவிச்சு வச்சு நாளைக்கு என்ன சென்னையை பண்றீங்க, என்ன பண்ண போற? ஒட்டு மொத்தமா சென்னையை பிடிச்சி நாளைக்கு யூனியன் பிரதேசம் மாத்துவான் சென்னையை. பாஜகவும் செய்வான், காங்கிரஸும் செய்வாங்க. அதை என்ன பல வெளிநாட்டுக்காரனை கூட நிறைய குவிக்க வேண்டியது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா சந்து பொந்தியெல்லாம் போறான், மேல ட்ரெயின் திட்டம், பறக்கும் ரயில் திட்டம் போடுறான் சென்னையில எல்லாம் போட்டு அங்கங்க இண்டஸ்ட்ரி முழுசாக்கிற வேண்டியது. நாளைக்கு அதை யூனியன் பிரதேசம் ஆக்கிற போறது. பல எண்ணம், பல முதலாளி, பல கம்பெனி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது அப்படி இப்படிலாம் இருக்கு. எனவே இது யூனியன் பிரதேசமா போகணும் என்று எடுத்துக்குவான் சென்னையை. தமிழ்நாட்டை 3 பிரிக்கிற திட்டம் போட்டுருக்காங்க. நீங்க இப்ப ஸ்டாலின் வெளிநாடுகளுக்கு போய் முதலாளி கூட போயிருக்காருன்னா அதற்கான வேலையை இங்க தயார் பண்ணிட்டு போயிட்டாரு. என்ன ஏராளமான சிப்காட்டுகள் தமிழ்நாட்டுல, சிட்கோக்கள், தொழில்பேட்டைகள், எங்க வேளாண் நிலங்களை அழிச்சு
கும்மிடிப்பூட்டிலேருந்து குமரிமுனை வரை நிறைய சிப்காட்டுகளை உருவாக்கியிருக்காரு. இன்னைக்கு தஞ்சை டெல்டா மாவட்டம்லாம் வந்து விவசாயத்துக்குரியது. இங்கேயே 2-3 சிப்காட்டு அது மாதிரி பண்றாரு. அப்ப இந்த சிப்காட்டெல்லாம் அவர் தயார் பண்ணிட்டாரு. இந்த சிப்காட்லாம் எப்படின்னாக்க இன்னைக்கு தொழில் கிடையாது, தொழிற்சாலை கிடையாது. எதிர்காலத்தில் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டை அயலானுடைய வேட்டைக்காடாக, சந்தையாக, சந்தை உற்பத்தி கூடமாக மாற்றி விடுவதற்கு தான் இவ்வளவு சிப்காட்டிங்க. இந்த நமக்கு எவ்வளவு தேவைங்கிறதெல்லாம் கவலைப்படாம வேளாண் நிலங்களை அழித்து சிப்காட். அப்ப தமிழர் தாயகமாக தமிழ்நாடு நிலைக்க கூடாது என்ற நோக்கம் இருக்கிறது. நம்ம ஆளுக விவரம் புரியாம சிப்காட் தொழில் வளர்ச்சி, தொழில தான் முதலாளி வெளிநாட்டுக்காரன் இருப்பான், வெளி மாநிலத்துக்காரன் இருப்பான், தொழிலாளி வெளி மாநிலத்துக்காரன் வடநாட்டுக்காரன் இருப்பான். அப்போ நீ விவசாய நிலத்தை விவசாயி இழந்துருவ, விவசாயியாக இருக்க மாட்டேன், விவசாய தொழிலாளர் இருக்க மாட்டேன், அகதியா போற. அவ்வளவு சிப்காட்டு தயார் பண்றாரு. அங்கங்க போராட்டம் நடக்குது ஒரு இடத்துலயும். இப்போ விமான நிலையம் பரந்தூர்ல அங்க எதுக்கு அமைக்கிற பக்கத்துல போய் நான் கேட்கிறேன், எங்க ஆள் எங்க தமிழன் ஒருத்தனாவது ஒரு வானூர்தி வச்சுக்கிட்டு ஓட்டானா? என்ன 4 வானூர்தி வாங்கி வச்சுக்கிட்டு ஓட்டுறது பெரிய முடியாத காரியமா? ஒரு வானூர்தி முதலாளி இருக்கானா தமிழன்ல? ஒரு வானூர்தி நிலையத்தை கான்ட்ராக்ட் எடுக்கிறது அளவுக்கு தகுதியோட வச்சிருக்கேன் அவனை? எவனுக்காக கொண்டாந்து போடுற? அதனால இந்த சிப்காட் தொழில் வளர்ச்சி பிள்ளைகள், படித்த பிள்ளைகளை ஏமாறாதீங்க. நம்ம வேளாண்மை அழிக்கிறது, ஒட்டுமொத்தம் தொழில், தாயக மண் அனைத்தையும் அயலானுக்கு கொடுப்பது, தமிழ்நாட்டிலேயே தமிழன்களை அகதிகள் போல ஆக்கி விடுவது, ஒண்ணுமில்லாம செய்யறது என்ற வஞ்சகம் சூழ்ச்சி திராவிடத்துக்கு இருக்கிறது. பண கொள்ளை லாபத்தை மட்டும் நினைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி போன்ற கம்பெனிக்கு இருக்கிறது. டெல்லி பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும். ஆரியம் அகமகளும் தமிழன் முதலாக தாயகத்தை இழந்து கொண்டிருக்கிறான். வாழ்க திராவிடம் என்று அவர் சொல்லிட்டு இருப்பான். எனவே இது சாதாரண நம்ம விவசாயத்தை அழிக்கிறது, நம்ம தாயகத்தை அழிக்கிறது. தமிழ் இனத்துக்கான தாயகம் இல்லை, தமிழ் இனம் என்று ஒன்று இல்லடா, அதை செதறி போச்சுடா என்று கொண்டு வருகிற தீய நோக்கங்கள் அடங்கி இருக்கு. இந்த நோக்கமே தெரியாதவன்லாம் இதை ஆதரிப்பான். ஆனா விளைவு அப்படி வரும், ஞாபகம் வச்சுக்கிறது. செய்வவனுக்கு இந்த நோக்கம் இருக்கிறது. அதனால இந்த அபாயத்தில் இருந்து வரணும். எல்லாரும் உட்கார்ந்து பேசுங்க. அதை வந்து நம்மளுடைய தாயகத்தை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டை வெளிநாட்டு முதலாளியில கொண்டு வராத. வெளிநாட்டு முதலாள கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி தமிழர்களை முதலாளி ஆக்கு, சலுகை கொடு, இண்டஸ்ட்ரி நடத்த வை என்ற முழக்கத்தை சொல்லி ஆகணும், கொண்டு வந்தாகணும். தமிழர் தாயகத்தை பாதுகாக்கணும். இல்லை என்றால் தமிழர் தாயகமாக இது மிஞ்சாது. அந்த நிலையில் சிந்திங்க, பேசுங்க. பெரும் அபாயத்தில் இருக்கோம். நம்ம தாயகத்தை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் இழந்துட்டு போறதை பத்தி பிரச்சனை. நாளைக்கு முதல் மந்திரியா வர முடியாம போகலாம். தமிழர்கள் எண்ணிக்கை குறையும் போது எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின்லாம் வர முடியாம போகலாம். அதுக்கெல்லாம் அதை விட பெரிய பெரிய இடத்துக்கு அவங்க போவாங்க. அல்லது கட்சி மாறினாக்கா அது பெரிய பெரிய இடத்துக்கும் போவாங்க. அவங்களுக்கு என்ன எலான் மஸ்க் மாதிரி பெரிய தமிழ்நாட்டில் பெரிய பெரிய ஆளுகள் அவங்க ஆனாலும் ஆவாங்க. அந்த ஆளுகளுக்கு இருக்க சொத்துக்கு. இது பாருங்க, கடைசியா சுருக்கமாக சொல்றேன். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி அடையணும். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி, தமிழச்சி தொழில் வளர்ச்சி அடையணும். ஞாபகம் வச்சுக்க. இந்த 19 பேர்லாம் கூடாது. சென்னையில வந்து வடநாட்டுக்காரனும் மார்வாரியும் சேட்டுகளும் குஜராத்திகளும் டாட்டாவும் பிர்லாவும் டால்மியாவும் வச்சுக்கிட்டு இருப்பான். தொழில் வளர்ச்சியா எத்தனை பேர் தமிழ் அங்கே அதை வச்சுட்டு இருக்காங்க? அந்த தொழிலை டாட்டாவுக்கு நிற்கிறா என்னென்னமோ நிறுவனம் வச்சுட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரன்லாம் அயல் நாட்டுக்காரன்லாம் வச்சுட்டு இருக்கான்ல, அவனுக்கு நிகராக தமிழை எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கான்? தமிழன்கிட்ட இருந்தது தான் இது தமிழ்நாட்டு வளர்ச்சி. தமிழ் இன வளர்ச்சி தான் தமிழ்நாட்டு வளர்ச்சி. இதை வந்து வரையறுத்துங்க. உலகம் எப்படி போயிட்டு இருக்கு? உலகமயம் பேசினவன் எங்க இருக்கான்? இப்போ 1990களில் உலகமயம் பேசினது யார்? அமெரிக்காக்காரன் தான் பேசினான். குளோபலைசேஷன் கொண்டு வந்தான். உலகம் ஒரு குடும்பம், உலகம் ஒரு கிராமம் ஆயிடுச்சு, தொழில்நுட்பம் வளர்ந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன பேசி வந்திருக்கான்? ட்ரம்ப் எப்படி ஜெயிச்சிருக்காரு? உள்ளூர் மயம், வெளியேற்றுறாங்கிறான். வெளிநாட்டு தொழில்கள்லாம் அதிக வரி போடு, இங்கே வரக்கூடாது போட்டானே. இப்போ இந்தியாக்காரனுக்கு போட்டிருக்கான 50% அடக்க விலையில் 50% வரி போடு. சீனாக்காரனுக்கு அதை விட கூட போட்டு இன்னைக்கு அது தானே ஓட்டு போட்டிருக்கான். 90களில் எவன் வந்து உலக மையத்தை பேசினானா, இதுவே உலக மயம் தான், உலகமே ஒரு குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றவனுங்க இன்னைக்கு உள்ளூர் மயத்தை பேசி வந்திருக்கான். நீ முழிச்சுக்க தமிழச்சி, நீ உலக மயம் புலலங்கா மயம் பேசிட்டு இருக்காத. உன் உள்ளூர் மயம், உனக்கு தாயகம் இருக்கிறது ஒன்று தமிழ்நாடு. புரியுதா? இதுல நீ இருக்கணும். தமிழ்நாடு வளர்ச்சி என்று புத்தகம் பேசாத. தமிழன் வளர்ச்சி இருக்கா இல்லையா, தமிழச்சி வளர்ச்சி இருக்கான்னு பாரு. ஆமா, 19 தமிழ்நாடு வளர்ச்சின்னு பேசாத, ஏமாத்து வேலை அது. அடுத்தது பிரிட்டன்காரன் உலகத்துக்கு மனித குலத்துக்கு பொதுத்தன்மை பேசுறோம், அதை பேசுறோம், இதை பேசுறோம். ஐரோப்பிய ஒன்றியத்திலேருந்து ஏன் வெளியில வந்தான்?
ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்தால் இதர ஐரோப்பிய நாடுகள் வந்து சலுகையோட உள்ள வருது, லண்டனுக்கு வருது, இங்கிலாந்து நுழையுது, ஸ்காட்லாந்துக்கு போகுது, தொழில் நடத்துது, அதை பண்ணுது இது பண்ணுது, வேலையில் வாய்ப்பு எங்க இங்கிலீஷ்காரனுடைய வேலை பாதிக்கப்படுதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டானா இல்லையா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து? இதெல்லாம் நமக்கு பாடம் இல்லையா? பாடம் இல்லையா? இங்கே எடுத்துக்க. நாங்கள் வந்து இப்போ இதில் ஹைதராபாத்தில் என்ன முழக்கம் கொடுக்குறாங்க? கோ பேக். மார்வாடி தொழில் வணிகம் வட்டி எல்லாம் வச்சிருப்பான் மார்வாடி. போடாங்கிறான் தெலுங்கானாவில், கோ பேக்குங்கிறான். மராட்டியத்தில் என்ன மண்ணின் மக்கள் தான் எல்லாங்கிறான். ஏற்கனவே பஞ்சாபில் அதை செயல்படுத்திட்டு இருக்காங்க. நீ ஏமாளி கும்பலா இருப்பிய தமிழ்நாட்டில் முடிச்சு உலகம் பூரா ஒரு இதாக போகும். உலக மார்க்கெட்லாம் முடிஞ்சு போய் அவன் உள்ளூர் மயத்தில் இருக்கான். அவன் நாட்டை பாதுகாக்க நம்ம தமிழ்நாட்டை பாதுகாக்கணும். தமிழ்நாட்டை எங்கேருந்து? தமிழ் இனத்தை பாதுகாத்தால் தான் தமிழ்நாட்டை பாதுகாக்க முடியும். தமிழ் இன அரசியல் தான் நம்ம பேசுகிறோம். எவனாவது இது பிரிவினைவாதம் போனோம்னா உலகத்தில் அழிடா இன அடிப்படையில் நாடு இருக்கா மாற்றிட்டு வாங்கடா. நீங்கள்லாம் ஐரோப்பாவில் மாற்றிட்டு வா, ஆப்பிரிக்காவில் மாற்றிட்டு வா, வடநாட்டில் எல்லாம் மாற்றிட்டு வா. இன அடிப்படையில் மாநிலம் கூடாது, இட அடிப்படையில் நாடு கூடாது. நாங்கள் அதுக்கு பிறகு வர்றோம். நாங்கள் கடைசி ஆளை கற்றுக்கிறோம்டா. தமிழின வளர்ச்சி, தமிழின தற்காப்பு தான் தமிழ்நாட்டு வளர்ச்சி. 10ஆம் சந்தை வளர்ச்சி இல்லை. சூழ்ச்சியை புரிஞ்சுக்கங்க. உலகம் பூரா எங்கே போகுது? உள்ளூர் மையத்தில் இருக்கான் உலகம். இன்னைக்கு நீனும் ஒழுங்காக உள்ளூர் மையத்தில் வா. தமிழ்நாட்டு தொழில், வணிகம், வேலை, கல்வி தமிழர்களுக்கே என்று வர வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு ஸ்டாலினோ நாளைக்கு எடப்பாடியோ வெளிநாட்டில் போய் முதலாளியை கூப்பிட்டோன்னா துரோகி, தமிழ்நாட்டை சிதைக்கிறான் அப்படின்னு புரிஞ்சுக்க. நமக்கு தாயகம் போயிடும். உலகத்தில் முதல் மொழி, முதல் இனம் தோன்றிய இனம் சுருங்கி வந்து அப்படியே நிற்குது. இன்னைக்கு ஒரு தமிழ்நாட்டை நிற்குது. இதையாவது பாதுகாக்கணும். இந்த தாயகத்தை பாதுகாக்கணும். அயலார் வேட்டை கூடாது, அயலார் ஆதிக்கம் கூடாது, அயலார் வரம்புக்கு மீறி வெளியேற்றணும் என்ற உணர்வு. அதை பற்றி சிந்திங்க, பேசுவோம். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.